Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஃபர்னல் பாஸ் ஃபைட் நம்ம வந்து பண்ண போகிறோம் கைஸ். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த பாஸ் ஃபைட் முடிச்சுட்டு நம்மகிட்ட இருக்க ஒரு சில டைனோஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஃபர்னல் லெவலுக்கு வந்து நம்ம புஷ் பண்ணிட்டு போகிறோம். ஓகேவா? ஸோ ஐ திங்க் நான் எல்லா டைனோவும் பண்ண போகிறது கிடையாது. ஒரு சில டைனோ மட்டும், ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான டைனோஸை மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்னல் லெவலுக்கு புஷ் பண்ணிட்டு போகிறேன். ஸோ ரெக்ஸ் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே கிடக்குறான்ல. ஸோ ரெக்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபர்னல் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் வைவேனியும் நான் வந்து பெருசாக வந்து எவால்வ் பண்ணலான்னு நினைக்கிறேன். டாக்ஸிக் லெவல் வரையும் எவால்வ் பண்ணியிருக்கேனா சரியா எனக்கு தெரியல. ஸோ வைவேனியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து எவால்வ் பண்ண ட்ரை பண்ணலாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ரீப்பர் கூட ஓரளவுக்கு பண்ணலாம் தான் நினைக்கிறேன். செம்ம பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறான். சரி பார்ப்போங்க, ரீப்பர் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீப்பரையே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் பண்ணுவோம். நம்மக்கிட்ட இப்போ ஏதாச்சும் இருக்கா? ஓகே, அர்ஜென்டாவிஸு ஸ்னோவலும் இருக்குது. ஸ்னோவில் திக்கழ போடு அர்ஜென்டாவிஸு. ஸோ வேறு என்ன இருக்குது? ஆக்சுவலி டூடு ரெக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 2 லெவல் தான் ஏற்ற முடியுது. அதனால் தூக்கி உனத்துக்கு ஓரம் போட்டலாம். இதுக்கப்புறம் இவன் நம்மளுக்கு தேவைப்பட மாட்டான். உனத்துக்கு ஓரம் கடைசிடலாம். ஓ ஓகே, நைஸ். வேறு யார் நம்ம உடம்புல இருக்கா? கிகா, இன்ஃபர்னல் கிகா. ஓகே கேஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் க்ளோன் போட்டு வைக்கணும். க்ளோனே போடாமல் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். 2 இன்ஃபர்னல் கிகா இருக்கானுங்களா? ஸோ இவனுக்கு சேடல் இல்லை. சேடல் தான் ஏதாச்சும் நான் அரேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு பெட்டியில் போட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ ஆக்சுவலி அந்த பெட்டி இதுதான் கைஸ். இந்த பெட்டியில் தான் போட்டுட்டு நான் என்ன பண்ணேன், இந்த பெட்டியில் போயிட்டு தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ பெட்டி மாற்றி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கே போட்டு வச்சுருக்கேன் பாருங்க, எல்லாத்தையும் இந்த காஃபி இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே கிடக்குது. நான் அதை கவனிக்கவே இல்லை நான். சரி ஓகே, இன்க்ரீட் நம்மள்கிட்ட கிட்டத்தட்ட 300 இருக்கா? ஸோ இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி இதை செஞ்சுட்டேன், இருந்தாலும் நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஷேடோ மைனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் மாறிடுச்சு. அதை வந்து இப்போ மேலாக மாற்றி விடுவோம். ஏன்னா அந்த ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்லலாம் அந்த இதுவெலாம் வரும்ல, அது மாதிரி இருக்காது. ஸோ மேலுக்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை அப்படியே நான் வந்து இப்போ மேலாக மாற்றிடுறேன். மாறிடுச்சு. மேலாக மாறினாலும் அந்த இது வரலையே. ஐயோ, வானவில்லா மாறிட்டானா? இது இவ்வளோ இருக்குது. வந்துருச்சா? வந்துருச்சு கேஸ். இப்போ வந்துருச்சு. நான் ஒரு செகண்ட்ல ஷாக் ஆகிட்டேன், என்னடா இது வரலையே அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளோன் போட்டு வச்சுக்கலாம் கைஸ். ஓகேவா? ஷேடோ மைன் ஆக்சுவலி இந்த லுக்கில் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி ஷேடோ மைன் கூட்டணியில் வந்து ஒரு சில ஃபீமேலையும் வச்சுன்னு வச்சுங்களேன், அவனுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பவர் கிடைக்கும். என்கிட்ட இன்னொரு இந்த இன்ஃபர்னல் ஷேடோ மைன். என்னடாச்சு? இதுக்குள்ளே ஏதோ இருக்குது. லேக் ஆகிற அளவுக்கு உள்ளன்னா ஓடிட்டு இருக்குன்னு தெரியலையே. ரிமூவ் ஏதோ இதுக்குள்ளே போட்டேன். கொசன்னு அது இதுவாகிட்டு இருக்கு. ஸோ பிக்கப் என்ன இருக்குது இதுக்குள்ளே? என்ன லோட் ஆகினே இருக்குது. என்னத்துக்கு உள்ளே போட்டோன்னு தெரில. அது அப்படியே கண்டினியூஸாக மல்டிபிள் ஆகிட்டே இருந்துருக்குது. சரி ஓகே, அதுக்குள்ளே எதுவும் இருந்துட்டு போகுது. இப்போ நம்ம இந்த ஷேடோ மைன் என்ன பண்ணோம், உள்ளத்துக்கு போடுறோம். இதை ஒரு 6 போதுமா? ஓகே, 6 எடுத்துக்கலாம். போதும். மியூட்டஜெல். ஓகே, மியூட்டஜெல் உள்ளே வந்துரு. ஐயோ நிறைய வருதே ஆட்டு. ஓகே, ஷேடோ மைன் 1 2 3 மொத்தம் 5 ஷேடோ மைன் இருக்கா? ரைட்டு, ஓகே, 5 இன்ஃபர்னல் ஷேடோ மைன் இருக்குது. அதுக்கப்புறம் கிரிஃபின் எனக்கு தெரிஞ்சு சண்டைக்கு யூஸ் பண்ண தேவையில்ல. எலமெண்டலு கிகா. ஓகே, கிகாவை வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு யூஸ் பண்ணுவோங்க. கிகா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 போடுமா? ஓகே, ஒரு 5 கிகா. 5 போதும், கரெக்டாக 5 கிகா வந்துருச்சு. 6 கிகா. ரைட்டு, ஓகே, 6 கிகா இருக்குது. அப்புறம் இதையும் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் க்ளோன் பண்ணல. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இது க்ளோன் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, டப்புன்னு தூக்கி இதில் தூக்கி போட. ஓகே, கரெக்டு, முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ பாஸ் ஃபைட்டுக்கு தேவையான எல்லா டைனோஸையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலி இதுக்குள்ளே தான் என்ன தான் இருக்குதுன்னு தான் தெரியல. கொசன்னு ஆகிட்டு இருக்கு. ஸ்டோரேஜ் உள்ளோண்டு இருக்கு. ஓ மை காட், நாக்லின் ஆர்மியே இங்கே கிடக்குது. அவ்வளோதான், இது அப்படியே டீலில் விட்டுற வேண்டியது, அதுவாக தன்னால மறைஞ்சிடும். எப்போ நாக்லின்? ஓகே கரெக்டு. நான் நாக்லின் வச்சு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதை க்ளோன் போட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஷேடோ மைனுக்கு வந்து மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணி விட்ருவோம். 1 2
ஓகே 3 ஷேடோ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீமேலாக மாற்றி விட்டுறேன். ஓகே இன்னும் ஒன்று அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா போட்டு விட்ருவோம். அவ்வளோதான் கைஸ். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபீமேலாக மறுபடியும் மாற்றி விட்டேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 மேல் 3 ஃபீமேல் இருக்கா. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம ஷேடோ மெனுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பவர் கிடைக்கும். அதை வச்சு சும்மா வேறு லெவல் அடிப்போம். இண்டோமினரிக்ஸ் எல்லாமே ரெடி கைஸ். ஸோ இப்போ பாஸ் ஃபைட் மட்டும் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணோம். பாஸ் ஃபைட்டுக்கு எங்கடா இருக்குது? இன்ஃபர்னல் அந்த ஒர்க். இன்ஃபர்னலில் 3 பாஸ் தானா? ஓகே. உள்ளி ரைனோட டூத்தும் மெகத்தெரியமோட டூத்தும் மட்டும் கேட்குது கைஸ். மற்றபடி எல்லாமே உள்ளே இருக்கு போல. பட் ஆனால் ஏன் இந்த சைடு காட்ட மாட்டேங்குதுன்னு தெரியல. உள்ளி ரைனவும் மெகத்தெரியமும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி என்னோட டாட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு குறைஞ்சி போச்சு. அந்த டாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெடி பண்ணணும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது நைட் கிங் டாட்டா. பரவாயில்ல, நைட் கிங் டாட்டா நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் கிறிஸ்மஸ் சத்திலேருந்து எந்த ட்ராப்பும் எடுக்கிறது கிடையாது பெருசாக. அதனால எனக்கு எதுவும் புது ஐட்டம்ஸ் எதுவும் பெருசாக கிடைக்கிறது இல்லை. ஒர்க் 26. இந்த வெப்பன் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. வெப்பனை இன்னும் கொஞ்சம் நான் பவர்ஃபுல்லாக மாற்றலான்னு எனக்கு தோணுது. ஃபுல் ஆல் ரிப்பன். காப்பர் ஓர் இல்லையா? செம்ம போச்சு. காப்பர் ஓர் இல்லையாமே. பேஸ்ட்டு இது பிரான்ஸ் சிக்னெட்டு, கோலு, மெக்னீஷியமு. காப்பர் ஓர் எங்கே போச்சு? காப்பர் ஓர் நிறைய நம்மள்கிட்ட இருக்கணுமே. ஓகே காப்பர் ஓரை கிட்டத்தட்ட கொஞ்சம் நிறைய ஆக்கி விட்ருவோம். ஓகே 10,000 வந்தோடனே இது கண்டினியூஸாக ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டு நம்ம டக்குன்னு எடுத்துக்கிட்டு இது தூக்கி போட்டுரும். ஓகே போதும். இதுக்கப்புறம் போட்டோன்னா கண்டினியூஸாக ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடும். நாசமாக போச்சு. இதெல்லாம் இதில் ஒர்க் ஆகாதா? ஓகே சூப்பர் கேஸ். ஸோ காப்பர் ஓரையும் தூக்கி உள்ளே போட்டேன். ப்ரௌன் சிக்னெட் ரிப்பேர். ஓகே நம்ம கன் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ இந்த கன்னை இன்னும் கொஞ்சம் நான் பவர்ஃபுல்லாக மாற்றணும். அதுக்கு எங்கடா இருக்குது ரிப்பேர்? எங்கே வச்சேன்? இந்த ஒர்க் அக்சசரிஸில் போயிட்டு டேமேஜ் வெப்பன் டேமேஜ் எங்கடா இருக்குது? இதுக்கு என்னென்ன வேணும்? டேமேஜ் இது ஒரு வெப்பன் டேமேஜ் இன்க்ரீஸ்க்கு சாக்கோலு ஃபைபரு எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குதுப்பா. கிட்டத்தட்ட இது ஒரு 40 போடுமா? ஓகே 40. இதை வெப்பன் டேமேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஐயோ என்னங்க இப்படி ஆகி போச்சு. இதுக்கப்புறமேட்டு இந்த கன்னுக்கு டேமேஜ் ஏற்ற முடியாது போலையே. நான் 1000 ஏற்றிருக்கிறேன். இந்த கன்னுக்கு இவ்வளோதான் ரீச் போல் 730. சரி வேறு ஏதாச்சும் கன்று செய்யணும்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். சரி ஓகே வேணா விடுங்க, நான் இதை அப்புறம் பார்த்துக்கிறேன். மெகத்தெரியமும் இன்னொன்று ஏதோ ஒன்று கேட்டுச்சுல, நான் அதை போய்ட்டு கலெக்ட் பண்ணிட்டு வரணும். இன்ஃபர்னல் பாஸுக்கு ஓகே ரைனோடதையும் மெகத்தெரியமோடது ஏன்னா சரி ஓகே நான் அதை போய்ட்டு கலெக்ட் பண்ணிட்டு வரேன். கிரிஃபின் இருக்கு. கிரிஃபின் நல்லா அடி வாங்கி கிடறான். ஓகே ஊறப்பட்ட மெகத்தெரிய இருக்கான். இல்லை லோ லெவலே கிட்டத்தட்ட 162 தானா? இல்லை போயிட்டு எங்கத்தை போயிட்டு அடிச்சுட்டு வருது. இதுக்கே மில்லியன் கலங்களை ஹெல்த் இருக்கும். இந்த இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறேங்க. இதை தவிர வர இங்கே இங்கேயும் இருக்குது 87. இந்த இடத்துலையும் போய் எடுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கம்மியான ஏரியா தான். சரி நான் இந்த இடத்துக்கே போகிறேன். இந்த இடத்துல 2 இருக்குது. இது 2த்துல ஏதாச்சும் ஒன்று அடித்து நான் தூக்கிட்டு வந்தாலே போதும். 87 52 போகணுமா? 87 52 ஓகே. இந்த இடத்துல இவர் கேசன்பரோட ஒரு வீடு இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிபோர்ட் ஆகிட்டு போயிடலாம். 87 52 வீட்டுக்குள்ளே போகாத மாதிரி எல்லாத்தையும் லாக் போட்டு வச்சிட்டாரு. உள்ள தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை அவரோட பிடி உள்ள நிற்குது. உள்ள போயிடலாம். சரி வேணா விடுங்க. 87 52 யார் இவன்? எலமெண்டல் மெகத்தெரியம். இந்த ரெக்ஸ்லாம் பிடிச்சா சூப்பராக இருக்கும் சார். கேட்ரெக்ஸ் இந்த கார்னர் தானே காட்டுச்சு. இருங்க வரேன் மறுபடியும் பார்ப்போம். இன்னும் போகணுமா? நான் இந்த இடத்துல ஈஸியாக இருக்குன்னு நினச்சிட்டு இங்கே வந்துட்டேன். இந்த இடத்துலாம் ரொம்ப கொடூரமாக இருப்பானுங்களே. பொத்துன்னு இப்போ தான் ஸ்பான் வரானுங்க. இந்த இடத்துல போயிட்டு நான் எங்கத்தை பிடிப்பேன்னு தெரில. மெகத்தெரியம் இங்கே நிற்கிறான். இவன் தானே நிற்கிறேன். இல்லை இவன் எலமெண்ட்டு 82னா இந்த இடத்துல எங்கேயோ இருக்கான்னு நினைக்கிறேங்க. 87 52 இந்த பக்கம் தான் எங்கேயோ இருக்கிறான்.
வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்ஃபர்னல் லெவலில் எங்கே இருக்குது? ஸோ ஓகே, கண்டுபிடிச்சிட்டேங்க. பரவாயில்லையே, கம்மியாக தான் இருக்கு. ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ ஒரு 3 புல்லட் கரெக்டாக அடிச்சுன்னா டப்பு 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 நம்ம பால் விழுந்துருவான். அசையாத அசையாத அசையாத. அவ்வளோதான், நல்ல பேச்சு கேட்குறான். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக அடிச்சிடலாம் நினைக்கிறேங்க. இந்த பிறகு அடிச்சிட்டேன். டே தண்ணிக்குள்ளே வராதரா? அதுவும் சரி தான், தண்ணிக்குள்ளே வா. பொறுமையாக தான் வரேன். நீங்கள் தண்ணிக்குள்ளே கொளுத்தி விட்றாங்க. போச்சு, எவங்கிட்டே மாட்டிக்கிட்டேன். யார் கேசிவன் இந்த அளவுக்கு வந்து ஸ்டாமினா குறைக்கிறான் சரசரன்ட்டு? கழுத்தை கொஞ்சம் லைட்டாக போட்டுப்போம். வரும். ஓகே, நைஸு. இல்லைனா செஞ்சு விட்டுட்டு இருப்பான். ஒரு பக்கம் டோப்பர் ஏறுது, யாருன்னு தெரில. பின்னாடி வரவன் டேமேஜ் சும்மா கொடூரமாக கொடுத்துருக்குறான். போச்சு போச்சு போச்சு. ஸ்டாமினா இல்லை, தண்ணியில் ஸ்டாமினா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இந்த ஓரமாக போய் நின்று ஸ்டாமினா ஏற்றிட்டு மறுபடியும் போகும். இங்கெல்லாம் கொசன்னு இருக்கானுங்க. இங்கே போயிட்டு என்னத்த பண்ணுறதுன்னே தெரில. ஸ்டாமினா தயவு செய்து ஏறிடு. போச்சு போச்சு போச்சு. லியோனஸா கொஞ்ச நேரத்தில் சம்பவம் பண்ணிடுறானுங்க. ஐயோ, இந்த நெருப்பு வச்சு எறிகிற மாதிரி இருக்கு. ஓகே, டோப்பர் ஏறது விட்டா ஈஸியாக கொண்டுருவானுங்க போல. கிட்ட கூட வரல கேஸ். அவனுங்க 8 இருந்தே கதையை முடிச்சிடுறானுங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா 8 இருந்தே சேஃபாக ப்ளே பண்ணுவோம். ஐ திங்க் யார் இவன் கேட்டு அதான் சரியான டேமேஜ் கொடுத்தான் நம்மள. எங்கடா இருக்கு மிக தெரியுமே? தண்ணிக்குள்ள விழுந்து செத்துற போகுது. செத்து போச்சா? செத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. தண்ணிக்குள்ள தோற்கான். அவனை சீக்கிரமா நாக் பண்ணணும். இன்னும் ஒரே ஒரு ஏரோ தாண்டா. கரெக்டா வந்து மாட்டிக்கிச்சுன்னா முடிஞ்சிடுச்சு. அவன் தண்ணிக்குள்ள முழுகி சாவறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவன் கதையை நம்ம முடிச்சான். கரையேறிட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த இடத்துல அந்த யானை இருக்கு, அதான் பிரச்சனையா இருக்கும் எனக்கு இப்போ. ஐயோ, யானை மலை வச்சிட்டனே தெரியாம. இந்த மாதிரி இடத்துல அவன் ஸ்பான் ஆகணும். இல்லை, ஆக்சுவலி நான் தான் தப்பான இடத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது ஈஸியாக பிடிக்கிற இடம்னு நினச்சிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்து நின்ட்டேன் நான். போச்சுரா. வானவில் விட்டுக்கினே இருக்கானுங்க. இன்னும் ஒரே ஒரு புல்லட் அடிச்சிட்டுனா போதும், அவனுங்களை ஈஸியாக பிடிச்சிடலாம். இல்லை, ஹீலிங் நான் மட்டும் போட்டுக்கிட்டே இல்லைன்னு வச்சுக்கலாம், செத்துக்கினே இருப்பேன் நான். ஒரு பக்கம் இது டெத் ஆகிற, இன்னொரு பக்கம் ஹீலிங்கு. ஓகே, அடிச்சிட்டேன். அடிச்சது தப்பான ஆள் மேலே அடிச்சிட்டேன். போச்சு. எவனோ வம்புக்கு வரான். போடா டேய். யாரா நீ? மான்ஸ்டரை கொண்டு இருக்கோங்க. அதோட சைடு எஃபெக்டும் பயங்கரமா எனக்கு வரும்ல. போச்சு. என்ன கைஸ் பண்ணா இவன்? ஏன் பறக்காம சுத்திட்டு இருக்கான்? ஐயோ, ஸ்டாமினா இல்ல. செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது டோப்பர் குறை எடுத்து போடு. என்னத்த கொண்டு? பெட்டடான் பேபி. சூப்பர், தப்பிச்சிச்சு எப்படியோ. எத்தனை இது போட்டிருக்கானு பாருங்களா நம்மளுக்கிட்ட. இன்னுமாடா உயிரோட இருக்க? ஓகே, எல்லாமே முடிஞ்சிச்சு கேஸ். இப்போ பறந்து போயிட்டு ஃபுட்டு தான் இவனுக்கு இல்லையா? ஃபுட்டு கொடுத்தா டக்குன்னு ஏதாவது பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஃபுட்டு கூட சாப்பிடலையே. சரி, ரைட், ஓகே. செத்து போ, தூத்து கொடு. அவ்வளோதான் கேஸ் நம்மக்கிட்ட. இப்போ என்ன இது? இப்போதான் புதுசாக பிறந்தவனுங்களா? ஓகே, வேணாம், விட்டுருங்க அவனெல்லாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மெகத்தீரியம் டூத் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளிரைனோட டூத் எடுக்கணும். அது எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு பாஸ் ஃபைட் சிறப்பாக பண்ணிடலாம். இன்னொரு பாஸ் அடப்பாவி இங்கே சாதாரணமாக சுற்றிட்டு இருக்காங்க. இங்கேயே வந்து புடிச்சிட்டு போயிருக்கலாம் போல. அந்த இடத்துல போயிட்டு வானவெளியில் அடி வாங்கிக்கின்னு. நான் அந்த இடம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு அங்கே போயிட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான் கொஞ்சம் ரொம்ப டஃப்பு. சரி கேஸ், ஸோ இந்த இடம் கொஞ்சம் சேஃபான இடம். ஸோ இங்கே வந்து உள்ளிரைனோ எங்கே இருக்குன்னு தேடும். ட்ரைனோ, இன்ஃபர்னல் ட்ரைனோ எவ்வளோண்டு இருக்கும்? நான் இந்த இடத்துக்கு போயிருந்தாலே ஈஸியாக பிடிச்சிருப்பேன். இப்போ நான் அங்கே தான் போக போகிறேன். இங்கேயே இன்னொன்று இருக்குது கைஸ். 87 51. இப்போ நான் பிடிச்சேன் பார்த்தீங்களா? அந்த இடத்துல ரெய்னோவும் இருக்குது. அது கவனிக்கல நான் ரெய்னோவை. சரி கைஸ், நான் இதே பிடிக்க ட்ரை பண்ணுறேன். 87 51. இப்போ நம்ம போனோம் பார்த்தீங்களா? அதே இடம்தான். இங்கே எங்கே இருக்குது?
ரைனோ 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 அங்க இருக்குங்க. என்னடாச்சு? போச்சுரா. பாய்சன் வைவினா செஞ்சு விட்டான். சரி எஸ், நான் வந்து இந்த இடத்துல தானே இருக்கேன், இங்கேயே போய் பிடிச்சிக்கலாம். தேவையில்லாத வேலை நம்மளுக்கு இப்போ இது. பைக்கிங் பே 3 தேவையில்லாம அவ்வளோ ரிஸ்கான இடத்துல போயிட்டு பிடிக்க விருப்பம் இல்லை. நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கலாம். விட்டேன் அவன் கதையை முடிச்சு விட்ருவானுங்க போல. இருக்கிற எல்லா இதுவும் இருக்கு இவனுக்கு. டேமேஜ் இது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதையும் போட்டாச்சு. 26:41 போனுங்க. 26:41. ஓகே, 26:41 எந்த பக்கம்? ஓகே, வந்தாச்சு. இங்கே எங்கே இருக்கான்னு தெரியலையே. ரெய்னோ 26:41 கிகா இருக்கு. ஒரேதான் ஏறுதா? யார் அவன்? பூச்சி லெஜண்ட் தானே. நானும் தான். போடா, செத்து போடா, செத்து போடா. எவனா பறந்து வரான்? மான்ஸ்டர் எலமெண்ட் கிரிப்பின். செத்து கிரிப்பின். இவனை தான் இவ்வளோ நேரம் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம். பூம், 2 அடியில் விழுந்துருவான் எனக்கு தெரிஞ்சு. ஒன்று என்ன, ஒன்னே ஒன்று வாங்கிக்கோ. அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அது பெட்டடான் பேபி ஸ்பான் பண்ணி விட்டுருக்காங்க. எடுத்தாச்சு, வேலை முடிஞ்சது. ஓகே, பாஸ் ஃபைட்டுக்கு தேவையான 2 இதுவும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு வந்துச்சுன்னா, பாஸ் ஃபைட்டுக்கு ரெடியாக வேண்டியது தான். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு க்ளோனை போட்டு பாஸ் ஃபைட் ஏரியாவுக்கு ஓடிடலாம். இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம், க்ளோனை போட்டு விடுவோம் இந்த டூத்தெல்லாம். ஏய், இன்னொரு டூத் எங்கே போச்சு? ரைனோ டூத் இருக்கு. மெகத்தெரியம் டூத்து எங்கேயோ மிஸ் பண்ணிட்டுனா, இல்லை கிரிஃபின் உடம்புலேருந்து எடுக்காம விட்டுட்டுனா? ஆட கடவுளே, ரைனோ டூத்து. ரைனோ டூத் இருக்கு. மெகத்தெரியம் எங்கே இருக்கு? மெகத்தெரிய டூத் எங்கேயோ போட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். மறுபடியுமா? மெகத்தெரிய டூத் மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்தனே உள்ள, அதுக்கப்புறம் எப்படி மிஸ் ஆச்சு? வேஸ்ட்டாக போச்சா? இப்போ மறுபடியும் போயிட்டு நான் மெகத்தெரியத்தை எடுத்துகிட்டு வரணும். ஈஸியான இடத்துல எங்கேயாச்சும் இருந்தால் தட்டி தூக்கிட்டு வந்துடலாம். இந்த கார்னரில் இருக்கா? ஏன்னா இதெல்லாம் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, புரியுது கஷ்டம். ஸோ இந்த இடம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 53:63. ஓகே, 53:63 தேவையில்லாத வேலை இப்போ எனக்கு. ஆனால் இது 2 வாட்டி எனக்கு இப்போ வச்சிடுச்சு. 53:63 போகணும். ஓகே, 53 வந்தாச்சு. 63 இங்கே தான் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல கிகா என்ன பண்ணுது? கிகா ஏன் இந்த இடத்துல ஓவர் யாரா? ஓ, நார்மல் கிகான்னு நினச்சி தானே அவன் மேலே கை வச்சேன். திடீர்னு எவன் வானவில் விட்டவன்? ஓ, லெஜண்டா? லெஜண்ட் இருந்தால் கூட இவெல்லாம் இந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. சரி, நம்ம இதெல்லாம் தேவை டைம் வேஸ்ட் பண்ணதில்ல. ஐயோ, என்ன கைஸ் இது? பிரச்சனை மேலே வந்துக்கிட்டே இருக்கு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எவனாச்சும் வந்து பிரச்சனை பண்ணினே இருக்கிறான். ஓகே, ரேடியேஷன் எஃபெக்டும் போயிடுச்சு. ஓகே, மறுபடியும் போட்டால் வித்துச்சு. நாசமாக போச்சுரா. ஐயோ, பண்ணி ஓடிடுது. ஆடா, ஏறா, இந்த ஆர்மர்லாம் உன்னால உடைக்க முடியாதுடா. பண்ணி கதையை முடிச்சு விட்டாச்சு. இந்த பின்னாடி ஐயோ, இவனுங்களாம் வேற துரத்திட்டு வரானுங்க. மறுபடியும் இந்த இடத்துல டெத்தான கதை முடிஞ்சது. ஷேடோமின் எடு. ஆல்பா ஷேடோமின் நாசமா போச்சு. எடுத்தேன். ஆல்பா ஷேடோமின் என்ன எடுக்கணும்? சரி, ஓகே. எங்கடா போனாவன்? நீ கீழே இறங்கு, உன் கதையை முடிச்சு விட்டுறேன். இன்ஃபர்னல் க்ளோ டைல். நான் மெகத்தெரியத்தை தேடிட்டு வந்தேன். இங்கே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே வந்து மெகத்தெரிய ஆல்ரெடி பிடிச்சியும் பிரோஜனம் இல்லாமல் போச்சு. ஓகே, ஸோ இந்த இடம் நம்மளுக்கு செட் ஆகாது. வேற எங்கேயாச்சும் போயிட்டு பிடிக்கிறேன். இந்த இடத்துல மெகத்தெரியம் இருக்கிற மாதிரி கூட எனக்கு தெரியல. ஓகே, இங்கேயே போயிடலாம்.
21:48 21:48 இப்போலாம் முடிய வேண்டிய விஷயத்த அந்த மெகத்திரியத்தை எங்கேயோ கீழே போட்டு இப்போ மறுபடியும் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே அடிச்சிட்டேன், 2 அடிச்சிட்டேன். ஆக்சுவலி அடடா டெசர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தோம்ல, ஏவன் தெரில இது. ஓ கேட் தெரியாதனமாக இவன் மேலே கை வச்சிட்டேன். ஐயோ படையே கூட்டிகிட்டு வரானே. ஒரு பக்கம் ஏன் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் கைஸ். திடீர்னு நம்ம கிரிஃபினை காப்பாற்றிடுவோம், பட் ஆனால் நம்ம டெத் ஆகிடுவோம், மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வரா மாதிரி ஆகிடும். அப்புறம் ஆனால் இவ்வளோ தூரம் கரெக்டாக போகுமான்னு தான் தெரியல. இப்போதான் கரெக்டாக மறைஞ்சு உட்காருது. ஓகே 3 ஏரோ தாங்க, இன்னும் 1 ஏரோ அடிச்சது அவன் கண்ணுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். 4 ஏரோ அடிக்கணும் போலியே. குட்டி ஏதாவது ஸ்பான் பண்ணி விட்டுற போகிறான். ஓகே 4 ஏரோ கரெக்டாக அடிக்கணும் போல. ஐயோ தலை தெறிக்க ஓடுறானே. அந்த பக்கம் தான்டா இவன் இருக்கிறான். போச்சு இருந்தாலும் ரெட் கலர் காட்டுதுல்ல, அது பின்னாடியே ஓடி போய் பிடிச்சிடலாம். ஐயோ என்ன கேஸ் இப்படி பிச்சின்னு பறக்கிறான். உனக்கு வாங்க எப்படி வந்து அடித்தேன் பாத்தியா. ஓகே முடிஞ்சிச்சு கேஸ், டூத் எடுத்துட்டேன், எடுத்துப்போ அவ்வளோதான். சரி கேஸ் வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு டூத்தை க்ளோன் போட்டு. ஓகே என்ன பண்ணா, என்ன அடிக்கவே இல்லையேவன். சிங்கிள் டேமேஜ் இல்லாமல் வெளியே வந்துட்டேன். என் மேலே டேமேஜே பண்ணலவன். ஓகே ஸோ இப்போ பாஸ் ஃபைட்டுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கணும், இதுக்குள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது. இன்ஃபர்னால் சூப்பர். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 இப்போ க்ளோன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே பாஸ் ஃபைட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் க்ளோன் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பாஸ் அரேனாக்கு போயிட்டு நம்ம சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாஸ் அரேனா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு உடச்ச கிடாசம் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம சர்வராக போட்டதுனால இதுதான் ஒரே ஒரு பிரச்சனையே, அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதானா, இன்னும் இந்த கல்லையும் உடச்சி விட வேண்டியதான். சரி ஏதாச்சும் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஒன்று போட்டு விட்ருவோம் நெக்ஸ்ட் டைம், அதுக்கப்புறம் எதுவுமே வளராது. ஓகே போதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை மட்டும் உடச்சி விட்டு நம்ம பாஸை சம்மன் பண்ணி விட்ருவோம். முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ இந்த 2 மரத்தையும் போட்டுருவோம். ரொம்ப இந்த இடத்துல ஷேடோ கொடுக்குது இது ரெண்டும். ஓகே இதை தவிர வேறு ஏதாச்சும் உடைக்கணுமா? எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் உடைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே நம்மளோட பிக்கஸ்ட் ஆர்மியை இறக்கி விடுவோம். இந்த வாட்டி பாஸ் ஃபைட் கொஞ்சம் பங்கமாக எடுத்துகிட்டு போகணும்னு பார்க்குறேன். ஒரு ஷேடோ மைன் மட்டும் எடுத்துக்கிறேன், 4 ஷேடோ மைன் விட்டுருவோம். ஓகே 4 ஷேடோ மைன். அப்புறம் யார் இவன்? ஓகே இண்டோமினேட் ரெக்ஸ், 2 இண்டோமினேட் ரெக்ஸ் மட்டும் இறக்கி விடுவோம். அதுக்கப்புறம் இடம் பத்தாது, அதான் பிரச்சனையே. ஓகே 2 இண்டோமினேட் ரெக்ஸ். அதுக்கப்புறம் கிகா இறக்கி விடணும். கிகா வந்து எத்தனை கிகா இறக்கி விடுறது? ஒரு 3 கிகா. சரி தான், 1 கிகா, 2 கிகா, 3 கிகா. சரி எஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளோட ஆர்மி. ஆர்மி ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ இதில் ஒரே ஒரு பிரச்சனைனா, நம்ம வந்து இன்க்ரீட் வந்து இவனுக்கு யாருக்குமே பெருசாக நம்ம போட்டிருக்க முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து அந்த டப்பாத்திக்கு மாற்றி வச்சிட்டோம் பார்த்தீங்களா, அதை உட்காந்து தேடிட்டு இருந்தேன் பாருங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே நான் இன்க்ரீட் வந்து 300 போட்டு விடணும். ஆக்சுவலி நான் இருக்கிறதுல 300 தான் மேக்ஸ்ன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா 300க்கும் மேலே இருக்குது. மறுபடியும் அது இருக்கு பார்த்தா மறுபடியும் எங்கேயோ கீழே போட்டோன்னு நினச்சிக்கிட்டேன். இது கொஞ்சம் நிறைய மாற்றி அங்கங்கே எடுத்து வச்சுக்கலாம். இது ஃபேர் லெவல் போடுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. பாதி எடுத்து இந்த பெட்டிக்குள்ள எங்கேயாச்சும் போட்டு வச்சிரும்.
அப்புறமேட்டு கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும்போது எடுத்துக்கலாம். சரி கேஸ். ஸோ இப்போ இவனுங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 300 இன்குபேட் போட்டு விட்றேன். ஸோ 300 போட்டாலே எக்ஸ்ட்ரா இவனுக்கு எல்லாருக்குமே லைஃப் கிடைக்கும். ஏய் கருமுண்டா, இவனுங்களை நான் லெவலப்பே பண்ணலையா? டெவலப்பே பண்ணாமல் வந்து என்ன பண்ணிட்டேன்னா க்ளோன் போட்டு வச்சுருக்கேன். ஓகே சூப்பரு. இப்போ மியூட்டேஜல் எனக்கு நிறைய தேவைப்படும். ஓகே ஒன்று ரெடி. 149 மில்லியன். சூப்பர் கைஸ். நல்ல லெவல்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி என்ன லெவலில் இருந்தானோ அதே தான். தப்பான ஒரு வேலை பார்த்துட்டேன். ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணி ஒன்றுமே இன்னைக்கு காலம் பாருங்க ரொம்ப இதுவாக கம்மியாக இருக்கான். செக். ஓகே இப்போ கிகா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் பவர்ஃபுல்லாக மாற்றி விட்டேன். 242 மில்லியன் இவனுக்கு. ஓகே இவனுக்கு ஆல்ரெடி மேக்ஸ் போட்டு தான் வச்சுருக்கேன். இன்க்ரீட் மட்டும் கொஞ்சம் போட்டு விட்டுக்கலாம். ஆல்ரெடி இவனெலாம் இதில் தான் இருக்கானுங்களா? இன்க்ரீட் போட்டு தான் இருக்கா இவனுக்கு. இண்டோமினரக்ஸு ஷேடோ மைனுக்கு தான் நம்ம வந்து போடணும். ஷேடோ மைனுக்குலாம் 100ல் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விடணும். எல்லாம் ஷேடோ மைனுக்கு இப்போ நான் போட்டு விடணும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேலை வச்சுடுச்சு பாஸ் ஃபைட்டு. சூப்பர் கேஸ். எல்லாத்தையும் இப்போ பர்ஃபெக்டாக எடுத்து முடிச்சு விட்டாச்சு. ஓகே முடிஞ்சிச்சு கேஸ். பாஸ் வந்தால் போதும். இப்போ எல்லாருமே சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க அவனுங்கள. ஆடா நியூட்ரலில் இருங்கடா எல்லாருமே. அடித்தா திருப்பி அடிக்கணும். நான் இந்த வாட்டி ஷேடோ மைன்லாம் இறக்கி விட்ருக்கேன். பாஸ் வந்தால் சும்மா வேற லெவலில் பட்டுன்னு விற்பானுங்க. பார்க்கலாம். வந்துட்டானு கேஸ். இவன் கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்பான் பண்ணியிருக்கான் ஆட்களை போட்டு. சும்மா வேற லெவலில் இருக்குது. பெட்டடான் பேபி ஒன்று அவுட்டு. ஓ ஸ்பானிங்கா? ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவன் பண்ணுற நம்ம பண்ணுற ஸ்பானிங் எல்லாத்தையும் அவன் போட்டு தள்ளுறாங்க. முடிஞ்சிடுச்சு சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. என்னென்ன கிடச்சிருக்கு? எனக்கு ஏதோ ரேண்டம் ஃபுல் மியூட்டேட்டட் இன்ஃபர்னல் ஸ்பான் எக்கு கிடச்சிருக்கு. சூப்பர் கைஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா க்ளோன் போட்டு இதுலேருந்து என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறேன். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவனோட இதெல்லாம் இருக்குது. ஸ்டஃப்பு எதில் இருக்குது? கடைசி அவன் கில் பண்ணான்னு தெரியலையே. ஒரு பெட்டியில் கூட ஒன்று கூட காணும். இவனோட ஸ்டஃப் எங்கே இருக்குது? இவனோட டிராகன் பால் எங்கே போச்சுன்னு தெரியலையா? இவன் உடம்புலே இருக்கா? எங்கே பாருங்க எனக்கு எது ஸ்குவாட் கிடச்சிருக்கு. டெக் ஸ்குவாடு, டெக் சூட்டு, மெக் சூட்டு என்னென்னமோ கிடச்சிருக்கு. இவனோட டிராகன் பால் இப்படி இருக்கா? நைஸு. அப்படியே அட்டையை போடு. ஆக்சுவலி இவன் உடம்புல எல்லாமே டெக் சூட் தான் நினைக்கிறேங்க. டெக் சூட்டு எல்லாமே உடையிற மாதிரியா? அன்பிரேக்கபிளே கொடுக்கல. எல்லாம் உடையிற மாதிரி தான் கொடுத்துருக்கான். இவன் சேடல் கொடுப்பான்னு நினச்சேன். சேடல் பெருசாக கொடுக்கல. இவனோட சூட் பார்க்க எப்படி இருக்கு? ஓகே பிரான்ஸ் மாதிரி இருக்கா? வேணாம். என்னோட லோகோ சூட்டே சூப்பராக இருக்கு. நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஸ்குவாடு எக் இருக்கு. சரி நைஸ். இன்ஃபர்னல் நல்லா தான் கைஸ் இருக்கா. ஓகே ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் பாஸ் சம்மனிங் போடுமா. இந்த வாட்டி ஃபுல்லாக ஷேடோ மைன் மட்டும் வச்சு இறக்கி சண்டை போட்டு பார்ப்போமா? ஓகே அதுவும் எனக்கு சரியாக இருக்க மாதிரி தான் தோணும். இந்த வாட்டி வெறும் ஷேடோ மைன் மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே 4 ஷேடோ மைன். பாஸ் ஷேடோ மைன். ஓகே ஆல்ஃபா பவர் வந்துருச்சு. ஸோ இந்த வாட்டி வெறும் ஷேடோ மைன் மட்டும் வச்சு நம்ம சண்டை போட்டு பார்ப்போம். ஓகே மெகாபத்திகஸ் பாஸ் எனக்கு தெரிஞ்சு ஷேடோ மைன் அடிச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. பார்க்கலாம். 4 ஷேடோ மைன் கண்டிப்பாக முடிச்சிருவானுங்க தான் நினைக்கிறேன். போடு வந்துட்டானுங்க. என்ன கேஸ் இது? வரும்போதே வேற லெவலில் வரானுங்க. ஆனால் ஷேடோ மைன் சும்மா வேற லெவல் கேஸ். பாருங்களேன் ஈக்குவலாக டேமேஜ் கொடுக்குறான். அவனும் ஈக்குவல். ஐயோ யார் அவன்? கரெக்டடா. நேருக்கு நேர் சண்டை நடக்கணுமா? முடிச்சு விட்டானுன்னு நினைக்கிறேன். இவங்க கூட வேற சண்டை போடணுமா? ஏய் பசங்களா இவங்க கூட போய் சண்டை போடுங்கடா. போங்கடா. அவன் என்னை துரத்திட்டு வரக்கூடாது. போங்கடா. ஏய் இங்கே மட்டும் நீ மட்டும் என்னடா பண்ணுற? அவங்க கூட போய் சண்டை போடுற போடா.
ஓகே உள்ள போயிட்டானுங்க. நம்ம ஆட்கள் மினின் யூஸ் பண்றானுங்களான்னு தெரியலையே. போச்சு. ஓகே யூஸ் பண்றானுங்க. பெட்டரான் பேபி யூஸ் பண்றானுங்க. ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் இங்க இருந்து வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும்னு ஏன்னா டேமேஜ் ரொம்ப கம்மியா இருக்கிறானுங்க கைஸ். ஓ பாஸ் வாட்டருக்கு போயிட்டானா? பாஸ் வில் டிஸ்ட்ராய்டு. பாஸ் நாட் அலௌடு இன் வாட்டர். ஐ திங்க் சம்பவம் ஆயிடுச்சு. எனக்கு எதுவுமே கிடைக்கல. அவன் தண்ணிக்குள்ள போக கூடாதான். செத்து போயிட்டானா? உயிரோட இருக்கானா? செத்து போயிட்டானா? ஓகே லைட் எரியல. செத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது செத்து போச்சு. அவ்வளோதான். அது சம்பவம் ஆயிடுச்சா? பாஸ் தண்ணிக்குள்ள போகாம கீழே அடிக்கணுமா? எந்த லூட்டும் கிடைக்காம போயிடுச்சு. ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம புதுசாக பார்க்குறோம், கற்றுக்கிட்டோம். சரி எஸ், நான் மறுபடியும் ஷேடோ மைனை க்ளோன் போட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய ஷேடோ மைனை இறக்கி விடுவோம். நல்ல சரியான டேமேஜுக்கு. ஷேடோ மைன் அந்த அளவுக்கு பவரான அட்டாக்கு கொடுக்கலையோ. ஹெல்த்தும் கம்மியாக தான் இருக்குது. 22 ஷேடோ மைன் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ 22 ஷேடோ மைனையும் பார்த்தீங்கன்னா இறக்கி விட்றோம் பாருங்க. இந்த வாட்டி சுற்றி அவனுங்களை கதற விட்றான். அவன் தண்ணிக்கிட்ட போகாத மாதிரி நம்ம வந்து இப்போ இது பண்ணோம். ஓகே ஸோ பேக்கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிகாவும் ஒரு இண்டோமினர் எக்ஸையும் பார்த்தீங்கன்னா இறக்கி விட்ருக்கேன். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 22 ஷேடோ மைனை வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூட்ரல்லே இருங்கடா. ஓகே நல்ல வேலை. எக்ஸ்ட்ரா ஒன்று செஞ்சு எட்டுன்னு வந்தேன். சூப்பர். அடித்தா எல்லாரும் திருப்பி அடிக்கணும். சுற்றி இறக்கி விட்ருக்கேங்க. இதே மாதிரி வந்து நான் எக்ஸ்ட்ராக்ஷன் மேப்பில் பண்ணியிருப்பேன். ஆர்மி 8 வந்து அடிக்கிடுச்சு. ஆனால் அது எல்லாமே ப்ரீட் பண்ணது, இது எல்லாம் க்ளோன் பண்ணுது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஓகே வரட்டும். வந்தவனே போட்டு போலம் பழகிறான். அவன் தண்ணிக்கிட்ட மட்டும் அவனை தள்ளி விட்டுறக்கூடாது. மற்றபடி அவனை சிறப்பாக செஞ்சு விட்டுறணும். ஓகே வந்துருச்சு. அடிங்க அடி. ஏன் அவன் பறக்கிறான் கைஸ். அவன் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான் பார்த்தீங்களா? போச்சு. வெறும் ரெட் கலர் தான் நிறைய தெரியுது. இருந்தாலும் முடிச்சிருவானுங்க தான் நினைக்கிறேன். முடிச்சிருவானுங்க பாருங்க. ஒன்று துரத்திக்கிட்டு எத்தனை ஓடுது பாருங்க வெளியே. வைவின் கீழே போச்சுன்னா முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். முடிஞ்சிடுச்சு. நம்ம ஆட்கள் சும்மா வேற லெவல். முடிஞ்சிடுச்சு. பூம் முடிஞ்சிடுச்சு. பாஸ் டிஃபீட்டட். எல்லாம் கொளுத்திக்கிட்டு எரியறானுங்க. இன்ஃபர்னல்ல எல்லாத்தையும் பத்தி எரிய விட்டுருச்சு. என்ன வந்து கடிச்சிட போகுது. கிகா செத்து போச்சு. என்னடா கிகா வானத்துல மிதக்கிறான். இவ்வளோ உண்டு. இதில் போயிட்டு நான் லூட் எதெல்லாம் போய் தேடுவோன்னு தெரில. லூட்டு இவன் உடம்புல இருக்கா? ஃபர்ஸ்ட் மாதிரி பார்த்துடலாம். ஆக்சுவலி லூட்டு இவன் உடம்புல இல்லை. இங்கே இருக்க பெட்டிக்குள்ளே தான் எதுலையாச்சும் கிடக்கும்னு நினைக்கிறேன். டெக்கெல்லாம் கிடைக்குது கைஸ். இவனை கில் பண்ணா அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் லூட்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. எங்கே போச்சுன்னு தெரியலையே. லூட்டு ஒன்று கூட கிடைக்கல. எல்லா லைனும் ஆர்டராக நிறுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கீழே எந்த உடம்பு எதுலேயும் இல்லை கைஸ். சுற்றி தேடிட்டேன் எங்கேயாச்சும் இருக்குமான்னு பார்த்தா எதுலேயும் இல்லை. சரி மேலே செத்து போய் கிடக்குறான்ல கிகா, அவன் உடம்புல போய் பார்ப்போம். இவன் உடம்பு அக்சஸே பண்ண முடியல. இவன் உடம்புலையும் இல்லை. லூட் எங்கே போச்சுன்னு தெரியலையே. சரி விடுங்க. அது உடம்புலேருந்து லூட் டிராகன் பால் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அந்த டிராகன் பால் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு.
சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஸோ மறுபடியும் ஷேடோ மைன் ஆர்மியை இறக்கி விட்ருவோம். இந்த வாட்டி வெறும் ஷேடோ மைனை மட்டும் இறக்கி விடுவோம். என்ன தப்பு பண்ணுதுன்னு பார்க்கலாம். அவனை தண்ணி கிட்ட மட்டும் போக விட்டுறக்கூடாது. பாஸ் வந்து தண்ணி கிட்ட அலௌடு இல்லை, டெத் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறது. அதனால தண்ணி கிட்ட போகாத மாதிரி. இங்கே ஏதோ பார்த்துட்டேன். இங்கே தான் ஏதோ எங்கேயோ பேக்கில் இருக்கு. அது இருக்கு பார்த்தீங்களா? மெக்கு நிறைய இருக்கு கேஸில். ஓகே மொத்தமாக எடுத்துக்கலாம். எடுத்துக்க முடியலையே. என் உடம்புல இருக்க ஐட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிக்குள்ளே போட்டு மறுபடியும் வரேன். ஓகே போதும். இதுவே கொசன்னு இறக்கி விட்டேன். பசங்களா எல்லாம் நியூட்ரலே இருங்க. கடைசி ஐ சிக்கன். இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பான். என்னோட ஒரு அட்டாக் சும்மா தரமாக டொப்புன்னு விழும். எங்கே கிரிஃபின் எங்க? ஐயோ கிரிஃபின் எங்கே போச்சுன்னு தெரில. இந்த சைடு பறந்து வந்தானா கிரிஃபினில் வந்தானா? கிரிஃபின் அங்கே இருக்காங்க. சீக்கிரம் பாஸ் சம்மன் ஆகிறதுக்குள்ளே போயிட்டு கிரிஃபினில் ஏறிக்கணும். ஓகே சம்மன் ஆயிடுச்சு. அடிக்க ஆரம்பிச்சிட்டான் நினச்சேன். ஐயோ சம்மம் நம்பர் கொசன்னு வருது. நம்பரை கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ இப்படியே பார்ப்போம் நம்ம. இவன் வேற சும்மா வந்திருக்கான். டே பசங்களை போயிட்டு அவனை அட்டாக் பண்ணுங்கடா போடா. என்னை எவன் அடிக்கிறானா எல்லாரையும் போயிட்டு நீங்கள் அட்டாக் பண்ணணும் போங்க. ஈ கூட்டம் மாதிரி எப்படி இருக்கு பாருங்களா இந்த இடம். ஐயோ பாஸை தண்ணிக்குள்ள தள்ளிட்டு போறாங்களே. ஏய் தண்ணிக்குள்ள விழுந்துட்டானா போயிடுச்சுரா. அது கொசன்னு இருக்குது. முடிச்சிருவானுங்க தான் நினைக்கிறேன். ஆனா அவன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டானா கஷ்டம் போச்சு. என்னோட இது எல்லாம் சாவுது கைஸ். எத்தனையோ ஷேடோமைன்லாம் செத்துக்கிட்டே இருக்கு. 20க்கு மேலே ஷேடோமைன் ஸ்பான் பண்ணி விட்டுனே எல்லாமே செத்துருமோ. வா என்னோட கிரிஃபின் எங்கேருந்து வரான்? நம்ம கிரிஃபின் அவன் முடிச்சிட்டானுங்க கைஸ். அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. எல்லாம் ரத்த கிளறே ஆகி முடிச்சிருக்கானுங்க. ஆனால் ஓகே எப்படி இருக்காம பாருங்களா. ஃபுல் பவர் ஏறிட்டு சாவ போகிறான். செத்துட்டான். இவன் உடம்புல தான் எல்லாமே இருக்குது. அப்படியே எடுத்துக்கோ. செத்துட்டாங்க எல்லாரையும். இவன் இன்னும் உயிரோட இருக்கான். இவனை எடுத்துக்கலாம். இவன் உடம்புலயே ஐட்டம்ஸ் இருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கேஸ். இன்ஃபர்னல் பாஸ் ஃபைட் சிறப்பாக முடிச்சு விட்டாச்சு. என்னடா ஐயோ என்ன கேஸ் இது? நம்பர் எல்லாம் மறைஞ்சு போயிட்டு பிறகு இவ்வளோ நம்பர் காட்டுது. நான் மட்டும் அதை அப்படியே விட்டுருந்தேன்னா கேம் கிராஷ் ஆகிட்டு இருக்கோம். ஓகே நீனும் உள்ளவா. சாவப்படுற கண்டிஷனில் உள்ள எடுத்தாச்சு. இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க கைஸ். பூம் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். அவ்வளோதான். செத்து போனதெல்லாம் மறுபடியும் உயிரோட கொண்டு வரத்தல. நம்மகிட்ட தான் க்ளோனிங் இருக்குது. அப்புறம் எதுக்கு அதெல்லாம் உயிரோட? சரி கைஸ். ஸோ இன்ஃபர்னல் பாஸ் ஃபைட்டர் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஆக்சுவலி நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க ஒரு சில முக்கியமான டைனோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்னலில் கொண்டுட்டு வரணும். எல்லாம் செத்து போய் கிடக்குது நியாயத்துக்கு. எல்லா இடத்துலையும் பாருங்க ஷேடோமேனோட டெட் பாடி. மேலே ஒரு கிகா ஒன்று பறந்துட்டு கிடக்குறான். ஆனால் நல்லா இருந்துச்சு கேஸ். இன்ஃபர்னல் ஓரளவுக்கு டஃப் கொடுத்துச்சு தான் நம்மளுக்கு. ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டைனாவை மேக்ஸ் லெவலில் நான் பூஸ்ட் பண்ணி அது கூட நான் சண்டை போடுறேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இவ்வளோ டெத்து எனக்கு நடந்திருக்கு. அப்படின்னா இந்த பாஸ் நல்ல பவர்ஃபுல்லான பாஸ் தான். இன்க்ரீட்லாம் பண்ணாமல் இந்த பாஸ் கூடலாம் என்னால் இப்போதைக்கு சண்டையே போட முடியாது போல். அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. சரி கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இன்னைக்கே வருமானு எனக்கு சரியாக தெரியல. இதுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா 2 வீடியோ இன்னைக்கு வரும். அப்படி இல்லைனா ஒரு வீடியோ தாங்க. சரிங்களா? சரி கைஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ். அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம்னா மறக்காமல் லைக் போட்டு விட்ருங்க. ஸோ ஆர்க்கு பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களும் பார்ப்பாங்கல்ல. சரி கைஸ். ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா இதோட கிளம்பிடலாம். ஓகேவா? பை கைஸ்.